தேங்க்ஸ் ஜீவா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. உனக்கு அதுக்கெல்லாம் பதிலுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஜீவா, அது என் கடமை. இவ்வளவு நாளா இவன் நம்ம மேல வச்சிருந்த அன்பை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டோமே. ஜீவா நம்ம கிட்ட எந்த அளவுக்கு அட்டாச்சா இருக்கான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சரி, ஓகே ஜீவா, பாய். பாய். தீபி, என்னாச்சு தீபி? ஆர் யூ ஆல்ரைட்? அடியும் படலையா? ஒன்றும் இல்லை, கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. வேற பெரிய ப்ராப்ளம்ல ஒன்றும் இல்லை. ஓ சரி, பாத்து மெதுவா மெதுவா எழுந்துரு. பாத்து வா. ஐ அம் ஓகே ஜீவா, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹே, பாத்து. என்னாச்சு? கால்ல அடிபட்டிருக்கும் போல. இரு, நான் டாக்டர் கால் பண்றேன். ஜீவா, அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, லேசா சுளுக்கிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆர் யூ ஷூர்? அம்மா, நடக்க முடியல ஜீவா, ரொம்ப பெயினா இருக்கு. தீபி, நீ எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? இரு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ஐயோ ஜீவா, அதெல்லாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, ஜீவா நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா தான் ஆயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல நம்ம போட்ட டிராமா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தீபிகா, எதுக்கும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றது நல்லதா? இல்ல ஜீவா, சின்ன சொல்லுக்கு தான். நான் வேலைக்காரிய வச்சே ஆயின்மெண்ட் தேய்ச்சுக்கிறேன். பூங்குடி, அந்த ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து எனக்கு தேய்ச்சு விடு. தீபி, are you okay? ஐ அம் ஓகே ஜீவா, ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். பாய். பாய். அடச்சி, கையெடு. உன் அசிங்க பிடிச்ச கையால என் கால அசிங்க பண்ணிக்கிட்டேன். இல்ல சுளுக்குன்னு. யாருக்கு? எனக்கா சுளுக்கு? உன் முன்னாடி ஜீவா என்ன தூக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கான சுளுக்கு தான் இது. இப்ப நடக்க மட்டும் இல்ல, டான்ஸ் கூட ஆடுவேன், பாக்குறியா? அண்ணே, போலாம். அண்ணா, ஒரு நிமிஷம், போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா.
வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆயின்மெண்ட் தேய். ஏய், தேய்னு சொல்றல, தேடி. பூங்குடி பாத்து. மெதுவா வலிக்குதுங்கறல்ல. பூங்குடி மெதுவா. தீபிகா சாரி, என் போனை இங்க எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அப்படியா? பூங்குடி மெதுவா பூங்குடி, ப்ளீஸ், வலிக்குது. ஜீவா, இதோ இங்க இருக்கு. ஓ தேங்க்ஸ். பூங்குடி மெதுவா. தீபிகா ஆர் யூ ஷூர்? டாக்டர் கிட்ட போக வேண்டாமா? ஐ அம் ஓகே ஜீவா, நான் பாத்துக்கறேன். ஓகே, டேக் கேர். பை. என்னடி மாட்டிக்கவே நினைச்சியா? உன்ன மாதிரி அரகுறை இல்லடினா. எந்த பிரச்சனைய எப்படி டீல் பண்ணோன்னு எனக்கு தெரியும். பார்த்தல ஜீவா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு பொறாமையா இருக்கா? என்ன கொல்லும் போல கோவம் வருதா? ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க பறக்கிற ஃப்ளைட்ட அண்ணாந்து பார்க்கலாம், ஆனா அதுல ஏறி பறக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. தத்துவம் நல்லா இருக்குல்ல? கை தட்டு. தற்றி கைய. அது ஹாய் தீபி, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? என்ன விஷயம்? ஆமா கிராண்ட்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஓ, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? எனக்கு தெரியலையே, நீயே சொல்லு. கிராண்ட்மா, யூ நோ வாட்? என்ன ஒருத்தங்க வந்து அவுட்டிங் கூட்டிட்டு போனாங்க. அவங்களே இங்க கொண்டு வந்து என்னை விட்டுட்டும் போனாங்க. கெஸ் ஹூ இட் வாஸ்? ஏய், நீ சொல்லக்கூடாது, ஓகே? தெரியலல்ல? தெரியும். சொல்லுங்க பாப்போம், யாருன்னு? ஜீவா. நீங்க வரும்போது ஜீவாவை வழியில பாத்துட்டீங்க தானே? இல்லம்மா, என் தீபி இவ்ளோ சந்தோஷமா இருக்காண்டா, அதுக்கு ஒரே காரணம் ஜீவாவா தான் இருக்கணும். யூ கிரேட் கிராண்ட்மா. கிராண்ட்மா, ஜீவா என்ன தூக்கிட்டு வந்து வீட்லயே விட்டுட்டு போனார் தெரியுமா? வாட்? தூக்கிட்டு வந்தானா? நீ என்ன குழப்பற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து கிராண்ட்மா, கிராண்ட்மா, ஜீவா நான் போட்ட வலையில சிக்கியாச்சு. நீ உண்மையாவா சொல்ற? அது எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? பின்ன ஜீவா அடிபட்டு ரோட்ல கிடந்தப்போ நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணேன். கோவில்ல முட்டி போட்டு அவருக்காக வேண்டிக்கிட்டேன். கூடவே இருந்து பாத்துக்கிட்டேன். இதுலெல்லாம் ஜீவா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இனிமே ஜீவாவையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அடி பாவி,
நான் செஞ்சதெல்லாம் நிஜமாவே நீ செஞ்ச மாதிரியே பேசுறியே. ஏய் என்னடி பார்வ, இங்க வா. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல, அப்படியே நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. போ, போய் வேலையை பாரு போ. ஏய், அறிவில்ல? அதான் சொல்றல்ல, அப்படியே நின்னு பாத்துக்கிட்டே இருக்க. உள்ள போ. மூஞ்சி மோகரி. கிராண்ட்மா, ஜீவாவை இனி என் சுண்டு வரலால ஆட்டி வைப்பேன். ஏன்னா ஜீவா என்ன 100% லவ் பண்றாருன்னு உறுதியா நம்புறேன் கிராண்ட்மா. அது மட்டும் இல்ல கிராண்ட்மா, நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நெருங்கி வர மாதிரியே இருக்கு. அப்படின்னு நம்பிக்கிட்டு நம்ம அப்படியே சும்மா இருந்துடக்கூடாது. நாமளும் அதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க கிராண்ட்மா? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே கிளம்புறேன். எங்க எங்க கிளம்புறீங்க? ஜீவா வீட்டுக்கு. ஜீவா வீட்டுக்கா? ஜீவாவுக்கு உன் மேல லவ்வோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமோ இருந்ததில்ல. அந்த ஆக்சிடென்ட் மேட்டர்ல நீ கிளவரா பிளான் பண்ணி அவனுக்கா நீ ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கிட்டதா அவனை நம்ப வச்சுட்ட. இப்போ உன் மேல வச்சிருக்கிற ஒப்பீனியன் மாறத்துக்குள்ள நாம நினைக்கிறத நடத்தி முடிச்சிடணும். இப்போ என்ன பண்ண போறீங்க கிராண்ட்மா? ஜீவாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்க அப்பாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்போத்துல இருந்து அவர் இதே முடிவுல தான் இருக்காரு. இருக்கிற ஒரே தடை அந்த மாயாவதி தான். அந்த தடைய உடைச்சிட்டு வந்துடுறேன். Thank you grandma. Thank you so much. இரு நான் போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறமா சொல்றதுக்கு உன் தேங்க்ஸ கொஞ்சம் மிச்சம் வை, சரியா? ஓகே. நான் போயிட்டு வந்துடுறேன். பை. போலாம். பை. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு ஒரு சிரமமும் கொடுத்துலையே. சச்சா, நீங்க வரதுல எனக்கு என்னங்க சிரமம் இருக்கு? என்னங்க பேசுறீங்க? முதல்ல உட்காருங்க. வாங்க. நான் மாயாவை வர சொல்றேன். மாயா, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? ஸ்ரீராம் சொன்னாரு. ஆமா, முக்கியமான விஷயம்தான். சொல்லுங்கம்மா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்புற ஒரே விஷயம் எதுன்னு உங்களுக்கே தெரியாதா? எல்லாம் எங்க தீபிகாவோட கல்யாண விஷயம்தான். பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜீவாவுக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம எல்லாரும் பேசி முடிவு பண்ணோம். ஆனா இப்போ அது யாருக்குமே ஞாபகம் இல்லையா? இல்ல, நீங்க அத நினைச்சு பார்க்க கூட விரும்பலையான்னு எனக்கு தெரியல. அந்த விஷயத்தை பத்தி நீங்களும் மாயாவும் பேசவே மாட்டேங்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ அவங்க படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அது இல்லாம மேரேஜை பத்தி பேசுறதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? இத பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு அன்னைக்கு அண்ணனியா பர்த்டே ஃபங்க்ஷன்லயே இத பத்தி பேசி முடிச்சிட்டோமே. நேத்து தான் எங்க ஃபேமிலி ஜோசியர்கிட்ட
தீபிகாவோட ஜாதகத்தை காட்டினேன். தீபிகாவுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும், இல்லனா கல்யாணம் ரொம்ப லேட்டா நடக்கும்னு அவர் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம இந்த வருஷம் தீபிகாவுக்கு யோகம் ரொம்ப நல்லா இருக்கான். குரு பார்வையும் பலமா இருக்கிறதுனால அவ லைஃபும் அவளுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் லைஃபும் சிறப்பா இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்னா 100க்கு 100 சரியா இருக்கும். இதுல மறுபடியும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. என்னைக்கு இருந்தாலும் தீபிகா தான் அந்த வீட்டு மருமகன்னு நான் ரவிக்கு எப்பவோ வாக்குறுதி கொடுத்துட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை மருமகன்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா மாயா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இல்ல, ரவியும் இவரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். அதையும் மீறி நம்ம 2 ஃபேமிலிஸ்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் வேற இருக்கு. எல்லாமே ஓகே. ஆனா எப்பவோ ஒரு தடவை இவர் தீபிகா அப்பா கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாரு, தீபிகா தான் ஜீவாவுக்குன்னு. அப்படி ஒரு முடிவை இவர் என்ன கேட்டும் எடுக்கல, நானும் அதை சீரியஸாவும் எடுத்துக்கல. ஆனா நீங்க பாக்குறப்பெல்லாம் கொடுத்த கடனை வசூல் பண்ற மாதிரி கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பத்தி பேசுறதுக்கே எனக்கு தயக்கமா இருக்கு. என்ன ஸ்ரீராம், இதையெல்லாம் பேசி முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சிட்டு போலான்னு வந்தா எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து பேச வேண்டி இருக்கும் போல. மாயா, இதுக்கு மேல தயங்கறதுக்கு என்ன இருக்கு? நீ பழசலாம் கூட விடு. இப்போ ஜீவாவுடைய உயிரை தீபிகா தான் காப்பாத்திருக்கா. அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்துல ஜீவாவை சரியான டைமுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்ததுல இருந்து அவன் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் தீபிகா அவன் கூட இருந்து எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டான். மாயா, அவங்க 2 பேருக்குள்ளயும் இப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கு. தீபிகா நல்ல பொண்ணு, ஜீவாவுக்கு பொருத்தமா இருப்பா, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டேட்டஸ் தான் இடிக்குது. மாயா, என்ன பேசுற நீ? ரவி இல்லனா நாம இல்ல. நம்ம ஸ்டேட்டஸ் காரணம் ரவிதான். அவன் பொண்ணுக்கு நம்ம ஜீவாவை கல்யாணம் பண்றதுல நாம ஸ்டேட்டஸ பத்தி பேசலாமா? சரி, அப்படியே இருந்தாலும் அவங்க நம்மளை விட எல்லா விதத்திலையும் உயர்ந்தவங்க மாயா. ஸ்ரீராம், சிங்கப்பூர் பயாஸ் வந்து ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க கிளம்புங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். பரவாயில்ல ஸ்ரீராம், நீங்க கிளம்புங்க. மாயா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். மாயா, நீங்க புரியாம பேசுறீங்க. பூங்கோத நாச்சியார் குடும்பத்தை விட ஸ்டேட்டஸான குடும்பம் வேற உண்டா? உங்களை விட 10 மடங்கு சொத்து எங்களுக்கு உண்டு. அதுக்கு ஒரே வாரிசு எங்க தீபிகா தான். இதுல எப்படி ஸ்டேட்டஸ் பிரச்சனை வரும்? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். பூங்கோதை நாச்சியார் குடும்பம் சொத்துலயும் ஸ்டேட்டஸ்லயும் எங்களை விட பல மடங்கு உயர்ந்ததுதான். ஆனா அதுக்கும் தீபிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன மாயா, புரியாம பேசுறீங்க? தீபிகா தான் பூங்கோத நாச்சியார் குடும்பத்தோட ஒரே வாரிசு. எல்லா சொத்தும் அவளுக்கு தானே. அம்மா, என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க வீட்டு விஷயம் எங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பூங்கோத நாச்சியாருடைய உயில் படி அந்த குடும்பத்து முதல் வாரிசுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உயில் படி பார்த்தா தீபிகாவுக்கு அதுல எந்த உரிமையும் கிடையாது. ரவிக்கு முதல் வைஃப் இருந்தது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும். அவ்வளவு ஏன், இப்ப வரைக்கும் அந்த பொண்ணை தேடிட்டு தானே இருக்கீங்க. அவதானே சட்டப்படி அத்தனை சொத்துக்கும் வாரிசு. அவ கிடைச்சா அவகிட்ட தானே மொத்த சொத்தையும் ஒப்படைக்கணும். மாயா, நீங்க சொல்றது கரெக்ட். விவரம் தெரியாத வயசுல ரவி எவ்வளோ ஒரு பிச்சைக்காரியை இழுத்துட்டு வந்துட்டான். நாச்சியாருக்கே தெரியாம நான் தான் அவளை விரட்டி விட்டேன். எல்லாத்தையும் மறந்து எங்க சீதாவை ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தீபிகா பிறந்து எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது.
பிறந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு சொத்தை ஒப்படைக்கணும்னு நாச்சியார் உயில் எழுதி வச்சிருக்கிறது அவங்க சாக போற காலத்துல தான் எங்களுக்கே தெரிய வந்தது. தராதரத்தை பத்தியெல்லாம் யோசிக்காம மொத பேத்தின்னு பார்வதிய அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கா. நானும் தேடுறேன். சொத்து அந்த தரங்கட்ட பொண்ணுக்கு போயிடக்கூடாதுன்னு தேடுறேன். எங்க குடும்பத்தோட வாரிசு தீபிகா தான். அவளுக்கு தடையா வர பொண்ணை தேடுறது எதுக்குன்னு நான் சொல்லாமலேயே உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். மாயா, ஒன்ன தெரிஞ்சுக்கங்க. ரவியோட பொண்ண பார்வதி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிப்பேன். அவளோட கதையை முடிப்பேன்.